ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தயாங்கோட மினி சீரீஸ். ஸோ தயாங்கோட பர்த்டே வரதுனால இந்த மினி சீரீஸ் வந்து பர்த்டேக்காக அப்படி நம்ம பண்ணிடலாம். ஓகே. அண்ட் தென் ரொம்ப நாளாக ஆசை இந்த லைனில் வந்து தயாங்க்கு ஒரு ஸ்டோரி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலையும் ஓகே ரொம்பலாம் போகாது, ஒரு 5 எபிசோடில் நான் இந்த மினி சீரீஸை முடிக்க பார்க்குறேன். அண்ட் தென் எந்த இன்ட்ரோவும் இல்லாமல் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்டா, வாங்கடா. ஸோ ஸ்டார்டிங்கே ஜாய் தயாங்க பார்த்து நின்றுட்டுருக்கா. ஷோ பேசணும்னு தோணுது, ஆனால் பார்க்க மாட்டாரே. ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் திரும்பி பாருங்கள், பார்த்தா தானே பேச முடியும். ஐயோ பேசவும் கொஞ்சம் கூட என்ன பண்ணுறது. அப்பன்னு பார்த்து தேங்காய் லைட்டாக திரும்பி பார்க்குறான். என்ன ஏதாச்சும் வேணுமா? நம்மளே வாதிட்ருக்கா. பேசலாமான்னு தெரியலையே. பேசினா ஏதாவது அழுதுருவாலாம். சரி ஓகே பேசலாம், தப்பில்லைன்னு நான் நிற்கிறேன். என்னங்க ஜாய், ஏதாச்சும் வேணுமா? அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க பார்த்துட்டு, என்கிட்ட ஏதாவது பேசணுமாங்க? ஆமாம், வெளியே போகணும், கொஞ்சம் ஷாப் மாதிரி. என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா வெளியே? இந்த நேரத்தையா? இங்கே என்ன விளையாடுறீங்களாங்க? நாளைக்கு மேரேஜ் உங்களுக்கு, மறந்துட்டிங்களா? ஓ, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணுமா? அதுக்காகவா? சரி, அதுவும் கரெக்டு தான். நீங்கள் எங்கன்னா வெளியே வந்தால் தானே வாங்கிறதுக்கு. சரிங்க, கூப்பிட்டு போகிறேன். வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க. சரி. ஸோ தேங்காய் வெயிட் பண்ணுறான். ஜாய் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போகலாங்க. சரி போகலாம். எங்க நீங்கள் என்னோடய காரெல்லாம் ஏறுவீங்களாங்க? அது கார் மாதிரியே இருக்காது, ஏன்னா இது ஒரு மாதிரி பெருசாக ரூம் மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கும். எப்படிங்க, ஓகேவா? இல்லை பரவாயில்ல, கூட்டிகிட்டு போங்க ஏதாவது. சரி வாங்க அது ஏறுங்க. எங்க என்ன மாதிரி பொருள் வாங்க போகிறீங்க? எது மாதிரி கடை கூப்பிட்டு போகணும்? ஏதாச்சும் சொன்னால் தானேங்க தெரியும், எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. அப்படியே கீழே கொஞ்சிட்டு ஏதாவது சொல்லுங்கள். இந்த கடை ஓகேவா? இந்த கடையில் நிறுத்தவா? இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம். சரிங்க, சரி ஓகே. எந்த கடைன்னு ப்ராப்பராக சொன்னால் தெரியும்லங்க. இல்லை சொல்கிறேன். சரிங்க, சரி. எங்க பார்த்தா எதுவும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசாத மாதிரி இருக்கீங்க. கிஃப்டெல்லாம் வாங்கணுன்னெலாம் தாட் வந்திருக்கு, பெரிய விஷயந்தான். சூப்பர். ஏங்க இந்த ஷாப்பில் நிறுத்துட்டா? இங்கே நிறைய பொருள்லாம் கிடைக்குங்க, எதாவது வேணும் வாங்கிக்கோங்க. இல்லை இங்கே வேணாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம், போங்க. சரிங்க, ஓகே போகலாம். என்னாச்சு? இது நல்லா பெரிய மால் தானே? ஓகே, இதை விட ஒரு பெரிய மால், அது இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே. இதை விட பெரிய மால்னால் ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு திரும்ப கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஸோ இங்கே ஏதாவது? இல்லை போங்க. சரி ஓகே சாரி. என்னாச்சு தெரியல. இந்த ஷாப் ஓகேவா? இல்லை சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு தயங்கும் ரொம்ப லாங்காக போயிருப்பான். கடைசியாக அந்த ஒரு பெரிய மால்க்கே வந்திருப்பாங்க. வந்துட்டோம், இறங்குங்க. இல்லை அது இதை விட பெரிய கடைக்கு எங்கெங்க கூப்பிட்டு போகிறது? அப்போ ஊரை விட்டு தான் போகணும். விளையாடாதீங்க, வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு பெருசாக இதெல்லாம் தெரியாது, நான் வீட்டிலே இருந்தீங்க, இதெல்லாம் எப்படின்னு கூட தெரில. வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க. தயம் என்ன புரியல. இல்லை அது வந்து இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? அது சொல்கிறதுக்கு எதாவது தயங்குறீங்களா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லை என்ன இப்படியே
கூட்டிகிட்டு போயிடுறீங்களா உங்கள் கூடவே? ஜாய் ஜாய் என்ன பேசுகிற நீ? உங்கள் கூடவே வந்துடட்டா? எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தான் தோணுது. உங்கள் கூடவே நானும் வந்துடுறேங்க. ப்ளீஸ் என்னை மறுபடியும் கொண்டு போய் வீட்டில் விட்டுறாதீங்க. உங்கள் கூடவே இருந்துக்கிறேன். ஜாய் அது அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகணுண்ணா. ஜாய் வீட்டில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜாய் ஒரு ரூமில் உட்காண்ட்ருக்கா. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்றாங்க. அப்படி நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. இவங்க சொல்கிறது தான் கேட்கணும். பழகிடுச்சு. அட்லீஸ்ட் வரவனாச்சு கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல. அவன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்கான். அவ்வளோ ரூல்ஸ். நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே தெரியல. ஜாய் அப்பா அப்பா உட்கார். என்னப்பா? இல்லை மாப்பிள்ளை ஏதோ பேசணுன்னாரு, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஆனால் தான் ஹாலில் கூப்பிட்டேன். இல்லைன்னா ஹாலில் கூட நான் உன்னை கூப்பிட மாட்டேன்ல. ரூம்குள்ளே தானே இருக்கணும் நீ. ஆமாப்பா. சரி வெயிட் பண்ண, ஒரு வருவார். சரிங்கப்பா. ஸோ கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வந்திருப்பார். ஜாய் அங்கிள் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, நான் உங்களை பார்க்கவே இல்லை. அப்படியே ஜாயை பார்த்துட்டேன். ஜாய்கிட்ட பேசணும்னு நினச்சேன். சரி அதனால தான் அப்படியே வீட்டுக்கே வந்துடலாமே. ஏன்னா வெளியே எனக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை கூப்பிட்டு போகலாம் விருப்பம் கிடையாது. ஏன்னா நம்ம கல்ச்சர் அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அது மாதிரி தானே ஸ்ட்ரிக்டாக இருந்து பழக்கம். அதனால தான். ஜாய் பரவாயில்லையா அங்கிள்? நல்லா மரியாதை சொல்லி கொடுத்துருக்கீங்களே. நான் கூப்பிட்ட குரலுக்கு எழுந்து நின்று தலை குஞ்சு நிற்கிறா. பரவாயில்ல, ரொம்ப நாளாக வளர்த்துருக்கீங்க. பின்ன பிரைட் என்ன நினச்சிட்ருக்க? ஜாய் அந்தளவுக்கு நல்லா வளர்த்துருக்கேன். அவளுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது. அப்படி அவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்கேன் என் பொண்ணை. அங்கிள் நான் சரிப்பா நீ பேசிட்டு நான் போயிட்டு ஏதாச்சும் உனக்கு ஆன்ட்டிக்கிட்ட சொல்லி செஞ்சு எடுத்து வர சொல்கிறேன். ஓகே அங்கிள். ஜாய் ஓகே. அப்புறம் ஆமாம், அப்பா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. உங்ககிட்ட என்னை பிடிச்சிருக்கான்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்படி தானே உங்கள் அப்பா சொன்னால் உனக்கு என்னை பிடிக்கணும். அதனால் அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்னா எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க அப்படி மட்டும் தான் மேரேஜில் இருக்காங்க. ஸோ அதனால் உனக்கு இது ரொம்ப நார்மலாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு 2-3 பேர் ஸ்டேஞ்சஸ் அதுமாரி கூப்பிடலான்னு இருக்கேன். எனக்கு நேச்சராகவே மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் ஜாய். அது உனக்கு தெரியுமான்னு கூட தெரில. தெரியுமா? தெரியாதுங்க. சரி, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. அதுக்காக நான் உன்னை கிளாஸ்லாம் அனுப்பி உன்கிட்டேருந்து மியூசிக் வர வச்சு உன்னை பாட வச்சு எனக்கு அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள தான் பாட வைப்பேன். பயப்படாத, உன்னெல்லாம் பாட வைக்க மாட்டேன். சரிங்க. அவங்க தான் வராங்க. ஸோ உனக்கு தெரியும்ல, ஒருத்தவங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்கள தலை நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு. அதுக்காக தான். இன்னும் அப்பா கிட்ட கூட சொல்லலை. மாப்பிள்ள என்ன குடிங்க. ஓகே ஆண்டி, உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லணும்லாம் சொல்லிட்டேன். அங்கிள் நான் கிளம்புறேன். என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன்? என்னப்பா என்ன விஷயம்? அங்கிள் அதான் சொன்னேனே ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அவங்கள கூப்பிடலான்னு. ஆமாம், ஒரு பையனை காமிச்சே. என்னப்பா இந்த பையனுக்கு ஊரும் இல்லை எதுவும் கிடையாது, அப்படியே சுற்றிட்டு பாடிட்டுருக்கான். அவனையும் கூப்பிட்டுட்டு நம்ம இடத்துலலாம் அவனோட லெவலுக்கும் நம்ம லெவலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கேப்பா. அவன்லாம் வந்து இங்கே பாடணுன்னு என்ன அவசியம் இருக்குது? இல்லை அங்கிள், எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், அவனுக்குன்னு ஊர் கிடையாது, உறவு கிடையாது, அம்மா அப்பா எதுவும் கிடையாது. ஒரு அனாதை பையன்தான்.
ஆனாலுமே அவன் மியூசிக் அப்படி கிடையாதுல்ல, அதனால தான் அவனை புக் பண்ணியிருக்கேன். அவன் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்துடுவான். ஸோ நம்ம வீட்டில் தங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஊர் பேர் வாசல் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைன்னா வெளியே தங்க வைக்கணும், அது அவனுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலே தங்க வச்சிடலாம் தான். சரிப்பா, என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. ஜாய் வரேன். சரிங்க. ஜாய் போ. சரிப்பா. பாடி. போயிட்டு வாங்க. சரி, சொன்னாலும் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. சரி. அப்படி சொல்லிட்டு பிரைட்டாக அங்கே வந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஜாய் ரூமில் வந்து உட்கார்றா. யார் வரப்போறா? யார் வந்தால் எனக்கு என்ன? என்ன குஞ்சத்தலை அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கணும், நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது, எழுந்து நிற்கணும், அவங்க சொன்னாதான் உட்காரணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ புதுசாக ஏதாவது பையன் வந்தால் அவன் நான் பார்த்துருவேண்ணா? அப்படி பார்த்தா என்னோடய உயிரோடு விட்டுருவீங்களா? அதை வேற சொல்லிட்டு வேற போகிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் அங்கே அந்த பர்சனும் வந்துடுறாங்க. ஸோ அகெயின் பிரைட் அந்த பர்சனை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜாயோட வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வரையும் ஜாய்க்கு வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். வேண்டாம், எதுக்கு பார்த்துட்டு திட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இருந்துடலாம். ஏதோ மேரேஜ்க்கு மியூசிக் வசிக்க வந்திருக்காங்க போல். இருந்துட்டு போட்டோம். பாஸ், அதெல்லாம் பண்ணிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுருக்கீங்க? பண்ணிடலாம். அப்புறம் உங்கள் ஒய்ஃபை காட்டவே இல்லை. காட்டினா தானே லைன்ஸ்லாம் எழுதி பாட முடியும். 2 பேரும் பேர் எப்படி இருக்குன்னு பார்த்து. வெயிட் பண்ணுங்கள், நான் அவளை கூப்பிட்றேன். ஜாய். சொல்லுங்க. இல்லை அப்படின்னு இல்லை. இவங்க தான் என் ஒய்ஃப். ஓ, பேர் தான் ஜாய். எப்படி கீழே குஞ்சிட்டு அட்லீஸ்ட் ஃபேஸாச்சும் தெரியலாம்ல? எதுவும் தெரிய மாட்டேங்குது. சரி, எது அப்புறம் அதை வேறு கேட்டுட்டு ஒரு மாதிரி எப்பா இந்த அளவுக்கு கிராண்டாக ஒரு கல்யாணம் பண்ணணும். எப்படியோ கொண்டு போட்டோம். பாஸ் உட்காருங்க, ஒய்ஃப் கூட்டிகிட்டு. அப்போ தான் ஓகே. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஜாய் அப்படியே கீழேயே உட்காந்துட்ருக்கா குனிஞ்சிட்டு. ஜாய் இப்போ வரையும் பார்த்துருக்க மாட்டா. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கா போயிட்டாங்க. ஜாய் பொறுத்த வரைக்கும் போகணுன்னு சொன்னால் தான் போகணும், அது வரைக்கும் அங்கே தான் உட்காரணும். ரூல் பிரகாரம் அவளை அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. ஜாய் அப்படியே உட்காண்ட்ருக்கா. என்ன யாருமே ஃபோன் கூட சொல்லலை. இப்போ இங்கே உட்காரது தப்பாக ரைட்டா எதுவுமே தெரியலையே, பயமாக இருக்கே. ஐயோ, அந்த பர்சன் வேறு உட்காந்துட்ருக்காங்க, என்ன பண்ணுறது? என்னை கூப்பிட்றாங்களா? என்ன விட மாட்றாங்க? ஏதாவது மூஞ்சி பார்த்தா தானே எழுத முடியும். இப்படி இருக்காங்கன்னு பார்த்து அமைதியாக இருக்கலாம் ஒரு பொண்ணு, அதுன்னு இந்த அளவுக்கா? ஐ திங்க் ஃபேமிலி தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நமக்கு எதிராடே எங்கே உங்களை தான் ஜாய். சொல்லுங்க. என்ன மூஞ்சி கூட காட்ட மாட்டுறாங்க? சொல்லுங்கன்னு கொஞ்சிட்டே இருந்தா என்னென்ன தெரியும். உங்கள் தாங்க. கேட்குத, சொல்லுங்க. ஐயோ, இது என்னடா வம்பா போச்சு. என்னோடய பேர் தயம். நான் தான் உங்கள் மேரேஜ்க்கு மியூசிக் வசிக்க வந்துருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் தான் புக் பண்ணியிருக்காரு, தெரியும்ல. இவ்வளோ நேரம் கேட்டிங்க, அப்படி இருந்தும் பார்க்காம அப்படியே இருக்கீங்க. உங்கள் ஃபேஸை பார்க்கணுங்க. ஸோ அதனால தான் டியூன் வரணும்ல, உங்கள் ஃபேஸ் காட்டுங்க, பேர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஹஸ்பண்ட் கூட உட்காரும்போது கூட நீங்கள் அப்படி தான் தனியாக தான் உட்காந்துருந்தீங்க. உங்களை தாங்க ஜாய். இல்லை பரவாயில்லங்க, வேண்டாம். ஆக்சுவலாக அவர் பர்மிஷன் தரல, அப்படி பார்க்கக்கூடாதுங்க, தப்பாயிடும்.
நான் நான் நீங்கள் எங்கேயே ஏன் உட்காண்ட்ருக்கீங்க? போகலாம்ல? ம். என்னடா இது, இப்படி ஒரு பொண்ணா? பாவமாரு. ஏங்க, அது எனக்கு இன்னும் ரூம் அலாட் பண்ணலைங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன். உங்கள் அப்பா தான் வந்து அலாட் பண்ணுறேன்ட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அதான் கேட்டேன். போர் அடிக்குதே, யாரும் பேச மாட்றாங்கன்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே இருக்கீங்க. சரி, ஓகே, அப்படியே இருங்க. இருங்க, கால் வருது. ஹலோ. சரிடா. நெக்ஸ்ட் புக்கிங் எங்கே? சரி, பண்ணிடலாம். சரி. டேய், அங்கே நிறையா இருக்கும்டா இடம்லாம். அப்படியே வெளியே டென்ட் போட்டு படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே மவுண்டன்லாம் செம்மையாக இருக்கும்டா, அங்கேயே டென்ட் போட்டுக்கலாம். சரியா? சரிடா, வை. ஓகே. எங்க ஜோய்? சொல்லுங்க. இல்லைங்க. எங்க அழுகுறீங்களா என்ன? என்னாச்சு இப்போ? என்ன கேட்டேன்னு இப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபேஸை தானே காட்ட சொன்னேன், அது ஏன் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் நிமிந்து பார்க்கலாம்ல? பார்த்து தானே என்னாலையும். இல்லைங்க, அது ஜாய். அப்பா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எழுந்து ரூம் போக்காம. இங்கே யாராவது உட்கார சொன்னாங்களா உன்னை? இல்லைப்பா, அவர் அப்படி போயிட்டாரு. சொல்லலை, வரேன்னு சொன்னாங்க. அதனால தான்ப்பா உட்காந்துட்டு இருந்தேன். ஓ, மாப்பிள்ளை சொன்னாரா? சரி, போவார். சரிப்பா. என்ன குடும்பம்டா இது? என்ன இப்படி பண்ணுறாங்க இந்த பொண்ணை? இந்த பொண்ணு நாங்கள் அப்பா கூடது எழுந்து இப்படி நிற்கிது. இதுகிறடி பணக்கார சமாசாரம். நம்மளுக்கெல்லாம் சுட்டாலும் சட்டு ஓடாது. அதை விட தேவை. அட்லீஸ்ட் மூஞ்சி குஞ்சிட்டே இருக்கா, காட்டினா கூட நல்லா இருக்கும். காட்டவும் மாட்டோம். காட்டினா என்ன லைன் போடலாம்? ஃபேஸை காட்டினா தானே நல்லாயிருக்கும். கோக்கிலுமே நீ குரல் கொடுத்தாலும் டோனே வர மாட்டேங்குதே. ஏதாவது ஃபேஸ் கட்டினா தானே வரும். என் காதலின் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பேன். காலடி எழுதிய கோலங்கள் ஒரு கவிதைகள் என்று வைப்பேன். எங்க காட்டவும் மாட்றா. காட்டினா தானே. ஜாய். என்னங்க? எங்கே உட்காண்ட்ருக்க? நான் ரூம் போக சொல்லையா? இல்லைங்க, நீங்கள் தானே. டேய் அரைஞ்சனா இண்டி, இங்கேயே உட்காண்ட்ருப்பியா அதுக்குன்னு? மயிரை பிடுங்கிட்டு இருந்தியோ இங்கேயே உட்காந்து? இல்லை, மன்னிச்சிருங்க. ஷோ, போ இல்லை போ. பாஸ், நிமிஷம் இருங்க. என்ன தயம்? இல்லை, ஃபேஸே பேரை நான் பார்க்கவே இல்லை, அதனால தான். ஃபேஸ் கார்டு நல்லா இருக்கும்ல. ஏய் டிவா. என்னங்க? இப்படி நிமிந்து பார். ஓகேவா? தயம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயோட ஃபேஸை பார்க்குறான் ஃபுல்லாக. ஜாயோட கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. அப்படியே கண் அவளுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கு. என்னடி கண் இது? ஒரு கண்ணில் இவ்வளோ பயம் இருக்குமா ஃப்யூச்சர் நினச்சி? என்ன இவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். ரொம்ப ஃப்ரீ பேர்டாக இருப்பாரோ? ஃபர்ஸ்ட் டைம் டி ஒரு பொண்ணு இந்தளவுக்கு வாழ்க்கைக்காக ஏங்கி பார்க்குறேன். இவ்வளோ பயம் இருந்த வாழ்க்கையா? அப்போ பார்க்க என்றைக்கே பயமாக இருக்குது. தெரில என்ன நினைக்கணும், என்ன சொல்லணும்னு கூட. ரொம்ப சந்தோஷமாக இருக்காரோ? அவர் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. அண்ட் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்த அழகு இருக்கும்ல, ஆனால் அவருக்கு சந்தோஷமாக அழகும் ரெண்டுமே இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கு. ஃபேஸில் சந்தோஷம் எங்கடி போச்சு? ஒன்றுமே இல்லை, பயம் மட்டும்தான் இருக்குது.
ஜாய் போதும் கீழே இறங்க. ஆ சரிங்க. ரூம் போ. சரிங்க. ஜாய் என்னங்க? இல்லை உட்காந்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருந்தியா? இல்லைங்க. நீங்கள் பாஸ் அதெல்லாம் எதுவும் பேசலை. நான் தான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன், அவங்க பேசக்கூட இல்லை. தயம் அதெல்லாம் பேச வேண்டாம். எங்கள் சைடில் பொண்ணுங்க இப்படிலாம் பேசக்கூடாது, அதுக்காக தான். ஓகே பாஸ், நான் பேசலை. ஜாய் ரூம் போ. சரிங்க. ஸோ ஜாயா ரூம் போயிருப்பா. சே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார்ல. அவன் டென்டெல்லாம் டென்ட் போட்டு தூங்குவாராம். நமக்கு நம்ம வீட்டு டெராஸ்க்கு போகிறதுக்கு கூட இவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகணும். எவ்வளோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வார்ல. ரொம்ப அழகான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இப்போ பொண்ணு பார்க்கவே பயமாக இருக்குது. ஐ மீன் ரொம்ப அழகாக இருக்குது, ஏஞ்சல் மாதிரி. ஆனால் என்ன சொல்கிறது, அவ்வளோ பயம் மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக தான் முதல் டைம் பார்க்குறேன். இது வரையும் எனக்கு எந்த பொண்ணும் அழகாக தெரிஞ்சது கிடையாது. என்ன தெரியல, நீ அம்மா ஞாபகம் ஆகுது. ஐயோ அப்படிலாம் எப்பவுமே வராதே, இவ்வளோ பார்த்தனால வருதா? டேய் தயம், கல்யாணம்டா ஒரு வாரத்தில் இவளுக்கு. என்ன ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கு நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும், அதுக்காக ஒன்று கூப்பிட்ருக்காங்க. இவளைய பார்த்தோன்னு உனக்கு அம்மா ஞாபகம்லாம் வருதா? லூசாடா நீ. சரி அப்படியே அவளை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, வருமா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு? அப்படி நடுங்குது, இதெல்லாம் தேவையில்ல. ஆனால் என்னன்னு தெரிலடா தயம், ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படான்னு இருக்குது. இது வரையும் என் வாழ்க்கையில் நான் ஜாலியாக இருந்திருக்கேன், எதுவும் தெரிஞ்சது கிடையாது. அப்படியே இந்த மியூசிக் மட்டும்தான் வேர்ல்டு. இங்கே எங்கேயோ போவேன், தங்குவேன், ரோட்டில் படுப்பேன், எங்கே நினைக்கிறனோ அங்கே எங்கே பண்ணணும். அப்படி எவ்வளோ நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், நிறைய மக்களை பார்த்துருக்கேன், எல்லோரையும் கடந்து வந்துருக்கேன். ஆனால் இவளை பார்க்கும்போது ஒரு வலி இருக்குல்ல. அப்போ ஓப்பனாக சொல்லணும்னா இவளை கொஞ்சம் பார்க்க அவாய்ட் பண்ணிக்கிறது எனக்கு நல்லது. இல்லைன்னா ஆனால் தப்பாயிடும். தயம் சொல்லுங்கள் பாஸ், என்ன ரூம் எங்கே? நான் வேணால் வெளியே தங்கிக்கிறேன் பாஸ், பிரச்சனை இல்லை. இல்லை தயம், எங்கள் ஃபேமிலியில் மேரேஜ் பொறுத்திருக்கோம், ஃபங்க்ஷன் அடிக்கடிக்கு நைட்லலாம் நடக்கும். ஒரு ரிலேட்டிவ் வரும்போதும் ஒரு சாங் பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை புக் பண்ணது. நீங்கள் இங்கேயே தங்கிட்டிங்கன்னா கூட டக்குன்னு வர மாதிரி இருக்கும்ல, அதனால தான். தயம் இதான் உங்கள் ரூம். ஓகே பாஸ், நான் பார்த்துக்கிறேன். சரி தயம், பார்த்து இருந்துக்கோங்க. அப்புறம் தயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இங்கேயே இருந்துக்கலாம்ல, பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் தனி. இல்லை பாஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்களாம் தங்கிக்குவோம் பாஸ், அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அவங்களாம் வந்துடுவானுங்க. சரி கொஞ்ச நேரத்தில் தேங்க உள்ளே போயிடுறான், அப்படியே உட்காண்ட்ருக்கான். ஸோ அவனோட கிட்டார் எடுத்து மியூசிக் வாசிட்ருக்கான். இந்த சைடு ஜாயோட ரூம் கேட்குது, ஏன்னா தேங்கோட ரூம் ஜாய் ரூம் பக்கத்தில். ஜாய் டக்குன்னு என்ன பக்கத்து ரூம்லையா இருக்கார்? மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையிலே இவர் வாசிக்கிற மியூசிக் நல்லாயிருக்கா? அது மாதிரி ஃப்ரீடமாக இருக்குது இது கேட்குறதுக்கு. ஆனால் எதுக்கு ஜாய்? அப்பா ஜாயின்னு அவங்க அப்பா இதுக்கு இங்கே வந்து கத்துறான். கதவை திறந்து பார்க்கலாம் அப்படி சொல்லி தயங்க கதவை திறந்து பார்க்குறான். பக்கத்தில் ஜாய் ரூம் கதவை திறந்து ஜாய் வந்து நிற்கிறா. ஓ இவ இங்கே தான் இருக்காளா? ஜாய் டெரஸில் க்ளாத்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒழுங்காக மடித்து வை, புரியுதுல்ல? சரிங்கப்பா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜாய் டக்குன்னு போயிருப்பா. தயங்கம் பின்னாடி போ வேணாண்டா, போ அப்படி சொல்லிட்டு தயங்கம் பின்னாடி போயிருப்பான். சரி ஜாய் எல்லா துணியும் எடுத்துகிட்ருக்கா. இப்போ தயங்கம் வந்து அப்படி நின்றுட்டுருக்கான். இவர் என்ன இங்கே பண்ணுறாரு? ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ணு பழுத்துரும் எனக்கு. எதுக்கு தேவையில்லாமல் இதை பண்ணிகிட்ருக்காரு? ஐயோ வேண்டாமே. மியூசிக் அப்படி நேச்சரானது கேட்க
ஓட நல்லாயிருக்கும், இவளும் பார்க்க நல்லா இருக்கா, ஓகே இங்கேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தேங் பாட்டு மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான். சிங்க ஜாய் அது அப்படியே ரசிச்சிட்டே இருப்பான். தயங்கும் அதை அப்பப்போ பார்ப்பான், அவ்வளோ அழகாக இருக்கும். தயங்கோ ஃபேஸை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். ஷோ என்னையே அப்படிலாம் தோணுது. ஐயோ டே தயம் வேணாண்டா, ப்ராப்ளம் ஆக போகுது, அப்புறம் கஷ்டம். ஐயோ அப்போ அந்த பிரச்சனையாடும், போக சொல்லலாமா? நீலாம் எங்கேயும் மடிச்சுட்டு தானே போகணும், ரூமுக்கு லேட் ஆகும். என்னங்க ஜோய், என்ன நீ ஏன் என்னை கூப்பிட்ற? ஆச்சரியமாக இருக்கு. என்ன விஷயம்டி? ஓ என்ன விஷயங்க, எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்க? இல்லை இங்கே நீங்கள் இருக்க வேணாமே, உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் போகலாம்ல. எங்கே கேட்கலங்க, ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கல்லங்க, அங்கே போகலாம்ல, இங்கே வேண்டாம். இல்லைங்க ஒரு மாதிரி டம்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படியே நேச்சராக வந்து டெரஸில் மியூசிக் வாசிக்கலான்னு, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் இங்கே பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை ஜோய். நீ பாருடி, நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேங்க. இல்லைங்க அது ஏ ஜாய் என்ன பண்ணுறீங்க? என்னங்க பண்ணுறீங்க? எழுந்துருங்க. இல்லை அப்போ வந்து அடிப்பாங்கங்க, அதனால தான். ஏங்க அதுக்குன்னு இப்படி யாருங்க நான் ஏன் முன்னாடிலாம் நீல் டவுன் போடுறீங்க? ஐயோ நான் நீங்கள் எழுந்துருங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் எழுந்துருங்க. எங்க எழுந்துருங்க ஜாய், எழுந்துருங்க. இல்லை இல்லை நீங்கள் போங்க, நான் உங்களை ஏதாவது போங்கன்னு ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்காக தாங்க ஐயோ எங்க இல்லை நீங்கள் ஏன் உட்காடுறீங்க? இல்லைங்க ஐயோ இங்கே பாருங்கள், கை கால்லாம் நடுங்குது நீங்கள் பண்ணுற வேலைக்கு. ஜாய் இப்போ என்ன, நான் போகணும் தானேங்க? நான் போகிறேன், கை கீழே இருக்குங்க. எங்க கையெல்லாம் அப்படி கூப்பாதீங்க, இறக்குங்க. இல்லை அது நான் யாரையும் அப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி போங்கன்னு பேசினது இல்லையா, அதான் மன்னிச்சிருங்க. அப்பா வந்தா அடிப்பாங்க, அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அவருக்கு தெரிஞ்சால் அவரும் அடிப்பாருங்க, அதனால தாங்க. ஓ ஏங்க சரிங்க, நான் போகிறேன். இப்போ என்னங்க பிரச்சனை? நான் போகணும் தானேங்க. ஓ நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேங்க, எனக்கு இதை விட கேவலமாக நிறைய பேர் ஏதோ கேட்டிருக்காங்க, நான் அதுக்கெல்லாம் தப்பாக நினச்சதே இல்லைங்க. எங்கள் கையே இருக்குங்க ஃபஸ்ட்டு. இல்லைங்க ஓ ஜோய் இங்கே பாருங்க. இல்லை பார்க்கக்கூடாதுங்க. ஓ என்னடா இது மாதிரி ஒரு சிஸ்டம் எங்கேயும் பார்த்தது இல்லையே. சரிங்க நீங்கள் பார்க்க வேணாம். நான் போகணும் அதானங்க. நான் போயிடுறேன். எங்க மன்னிச்சிடும். எங்க பாருங்க, சின்ன வயசுலேருந்தே நான் யாருக்கும் இப்படிலாம் பணிஞ்சு இப்படிலாம் கையெடுத்து கும்பிட்டு இதோ இப்போ நீங்கள் முட்டி போடுறீங்க, ஏதோ காலத்தோட வரீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஒதுதுங்க வடன்னு. இப்படிலாம் நான் பார்த்ததும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை மதிக்கணும், எல்லாரும் சமம். நான் கடவுளே இல்லைன்னு நினைக்கிறவங்க. நீங்கள் போய் என்னை கடவுள் மாதிரி அப்படிலாம் ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க. நல்லா வருது. எழுந்துடுங்க நீ ஃபஸ்ட்டு. இல்லைங்க அது மன்னிப்பு தான் கேட்குறேன். நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க மன்னிப்பு கேட்க? ஐயோ நார்மலாகவே இருக்க மாட்டிங்களா? ஐ மீன் என்ன சொல்கிறது, இது ரொம்ப நார்மலான விஷயம். நீங்கள் போங்க ரூமில் போயிருங்கன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே ஜாய். இதுக்கு இவ்வளோ ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி? இல்லை அது சொல்லி கொடுத்துருக்காங்கங்க, தப்பு பண்ணால் காலில் விழுந்துடணுன்னு. ஐயோ தப்பு பண்ணால் காலில் விழணுமா? நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க? ஃபஸ்ட்டு எழுந்துருங்க. நான் கிட்ட வந்து உங்களை தூக்கிறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குங்க. எப்படி பண்ணுறீங்க? எழுந்துருங்க நீங்கள். இல்லைங்க இது மாதிரி பாய்ஸ் கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது இல்லைங்க. ஐயா ஐயோ என்ன குடும்பமே பூமர் குடும்பமாக இருக்கும் போலையே. பாவம் இந்த பிள்ளைய என்னென்னலாம் சொல்லி வளர்த்துருக்கானுங்களோ தெரியலையே, எப்படி இதுக்கெல்லாம் இந்த பிள்ளை காலில் விழுது. தேய்த்தாயும்
யாருங்க சொன்னா? இல்லைங்க, ஆம்பளையால் சொல்கிறது தான் கேட்கணும், பொண்ணுங்க எதுவும் சொல்லக்கூ. ஐயோ, எந்த காலத்துலங்க இருக்கீங்க? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. என் கூடவே நிறைய பொண்ணுங்க நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அவங்க நீங்கள் எழுந்துருங்க ஃபஸ்ட்டு. இல்லைங்க, முதல் முறையாக ஒரு ஆம்பளையை எதிர்த்து பேசுகிறேங்க, அதான் கையெல்லாம் நடக்குது. ஐயோ எங்க நீங்கள் என்னங்க எதிர்த்து பேசுனீங்க? இங்கே இருக்காதீங்க, ரூம் போன்னு சொன்னீங்க. எங்க நான் போயிடுறேன், தயவு செஞ்சு எழுந்துருங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஜாய், எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஐயோ அழுகுறீங்களா? ஏங்க நான் கிளம்புறேங்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து டக்குன்னு போயிருப்பான். அவா டே அவா அம்மா, இது அவனை பார்த்தே இல்லைம்மா. ஆனால் நீ செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பல்லம்மா. நான் இவளை பார்த்து உன் ஞாபகம்லாம் வந்தது. ஆனால் இவளுக்கு ஸ்ட்ராங்னா என்னன்னே தெரியாதே போலேம்மா. அவா டே 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 ஏசி வைங்கடா. என்னண்ணா ஆச்சு? அப்பா, இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தே இல்லைடா. என்னண்ணா? யாருண்ணா? ஓ, அந்த ஆன்ட்டியா? சர்க்கரையே போட மாட்டேங்குதுண்ணா காஃபியில், கடுப்பாடி. டே அரக்கண்ணீங்களா, போடுங்கடா ஏசியை. ஐயோ என்னடா இதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு காலில் விழுமா? பாவமாக இருக்குது. என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களோ வீட்டில் இருக்கவங்க. என்ன எதிர்த்து பேசிட்டா? இதெல்லாம் எதிர்த்து பேசல கணக்கு வருமா அவங்க வீட்டில்? என்ன ஏதோ அடிக்கிற சவுண்ட் கேட்குது அப்படி சொல்லிட்டு தேங்க வெளியே வந்து பார்த்துருப்பான். இப்போ ஜாய் தான் கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப்பு. அப்பா, எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ்வளோ நேரமா ஒரு துணியை மடிக்க? இப்படிதான் மாப்பிள்ளை விட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் துணி மடிச்சிட்ருப்பியா? இல்லை இல்லை இல்லைப்பா, கொஞ்ச நேரத்தில் பிரைட் அங்கே வந்திருப்பான். என்ன அங்கிள், என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, மன்னிச்சிருங்க, துணி மடிக்க அவ்வளோ நேரம் ஆக்குனா அதனால தான். எதுக்கு ஜாய் ஒரு துணியை மடிக்க எவ்வளோ நேரமா? இல்லை ஏதோ கணக்கு கண்டுட்டு இருந்தியா? இல்லைங்க, மன்னிச்சிருங்க. சரி எழுந்துக்கோ. அட பாவீங்களா, ஏண்டா இதுக்கெல்லாம் அடிச்சு அந்த பொண்ணு காலில் விழ வைப்பீங்களா? ஐயோ பாவமாக இருக்கேடா. ஐயோ இதுக்கடா டே, இதெல்லாம் கேட்காரா தையம், பாவமாக இருக்கு. என்ன தப்பா பொண்ணு, உன் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தானே? இவ்வளோ நேரம் அம்மான்னு கத்துறான், இவ்வளோ காலில் விழறா, எழுந்துருன்னு கேஷுவலாக சொல்கிறான். எனக்கு ஜாய், என்னங்க ஐயா? ஆமாம், மன்னிப்பு ஒழுங்காக கேட்க தெரியுதா உனக்கு? என்ன காலை? ஐயோ என்னங்க மன்னிச்சிருங்க. ஐயோ கர்மம், என்னடா இதெல்லாம்? ஐயோ பாவமாக அறியடா டேய். டே தயன் உள்ளே போய்டு அதெல்லாம் பார்க்காத. என்னடா இந்த பொண்ணை எழுப்பண்டா, எவ்வளோ நேரம்டா உன் காலையை தொட்டுட்ருப்பா? ஓ தயம், எவ்வளோ பொண்ணை பார்த்துருக்கேன், செம்ம இண்டிபெண்டா, எப்படியோ இருப்பாளுங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இவளை பார்க்கும்போதும் தெரில ஜாய், என் கூட இருந்தான் நான் நல்லா பார்த்து பண்ணி இவனுங்க மாதிரி இருக்க மாட்டேன், ரொம்ப நல்லா பார்த்து பண்ணி, ஆனால் கிடைக்க மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும், நானும் அதுக்கு ட்ரை பண்ணல. வேண்டாம் உள்ளே போயிட அப்படி சொல்லிட்டு தேங்க உள்ளே போயிருப்பான். ஸோ ஜாய் இங்கே செம்ம எல்லாரும் கூட திட்டு வாங்கிட்டுருப்பா. ஓகேடா இந்த எபிசோடு முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக என்ன ஒயின் இப்படிலாம் இருக்கான் அப்படிலாம் கேட்காதீங்க. ஐ மீன் என்ன இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஃபேமிலி சரியான ஸ்ட்ரிக்ட்னு நினச்சிக்கோங்க. அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வாழ்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் சாப்பிடணும், இந்த டைம் எழுந்துக்கணும், இந்த டைமில் இப்படி தான் உட்காரணும், அந்தளவுக்கு ஒரு செம்ம ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, வெல் செட் ஃபேமிலி. ஸோ இது மாதிரி ஒரு பிரின்சிபலோட வாழ்கிற குடும்பம், அந்த குடும்பத்தில் ஜாய் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு அந்த பேரண்டிங்னு ஒரு விஷயம் இந்த லெவலில் போனாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் ஒயின் இன்னசென்ட்டாகவே காட்டுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இன்னசென்ட்டாக எல்லா எஃப்எஃப்லேயும் ஒயினை காட்டல. ஸோ அப்படி யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். சரி வாங்கடா, வாங்கடா, இல்லை பாய். ஓகே அமி, ஸ்டே செவன் ஸ்டே ஹெல்த்தி, பாய்.